வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த டேமிங் ஆஃப் த ஷ்ரூ இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு காமெடி. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் சொல்லும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதை ஏன் இந்த நாடகத்தை நடத்துகிறோன்னா, குடிகாரரான கிறிஸ்டோஃபர் ஸ்லையை நாங்கள் ஏமாற்ற போகிறோம், அவரை ஒரு பெரிய லார்டுன்னு நம்ப வைக்கிறதுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை அவர் முன்னாடி நடத்துகிறாங்க. இது ஏன் நடத்துகிறாங்கன்னா, அவர் தன்னோட மனைவி கிட்டே போயிடக்கூடாது, அவரோட கவனத்தை திசை திருப்பணும்னு. ஏன்னா அவருடைய மனைவி உண்மையிலே பார்த்திங்கன்னா அது அவருடைய வேலையாளான பார்த்தலோமோ இப்போ ஒரு பெண்ணாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு ஷ்ரூனா எப்படின்னா ஒரு அகந்தையான ஒரு பெண்ணுன்னு வச்சிங்கன்னா, அவள் பேர் கேத்ரினா. இவள் படுவாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லார்டு, அவருடைய மூத்த மகள். அந்த லார்டோட பேர் பேப்டிசா மினோலா. இப்போ நிறைய பேரில் ட்ரானியோன்னு ஒருத்தரும். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேத்ரினா அவள் மாத்திரம் கல்யாணமே படிக்கூடாது, ஏன்னா அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவ, சொன்னதான் சரின்னு நினைப்பா, அடம் பிடிச்சவ, அகந்தை பிடிச்சவ, ஆனால் புத்திசாலி, அதுவும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும், அதாவது ஹொரென்ஷியோ கிரீமியோ மாதிரி ஆண்களுக்கெல்லாம் கேத்ரினாவுடைய தங்கையான பியங்காவை திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற ஒரு பெண்கிட்ட என்னெல்லாம் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி பியங்கா இருக்காங்க. ஆனால் பேப்டிசா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மூத்த மக கேத்ரினாவை திருமணம் பண்ணாமல் நான் பியங்காவை பற்றி கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன்னு சொன்னதுனால, இப்போ பியங்காவை யாரெல்லாம் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கேத்ரினாவுக்கு ஒரு நல்ல கணவராக பார்த்து ஏதோ ஒரு கணவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அப்போ தான் நம்மளால் பியங்காவை திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால அவங்க ஒரு மாப்பிள்ளையை தேடின்னு இருக்காங்க. இப்போ லுசென்டியோன்றவர் படுவாக்கு வராரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக. அவர் பியங்காவை பார்த்தோன்னே அவருக்கு காதல் வந்துடுது. அப்போ தான் அவர் கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி பேப்டிசா சொல்லின்னு இருக்காரு, அவருடைய 2 மகள்களை கேத்ரினா அண்ட் பியங்காவுக்கு ஒரு டியூட்டர்னால் பாடம் சொல்லித்தரவரை பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு. உடனே லுசென்டியோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவர் ஒரு லாட்டின் டியூட்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, அவர் பேரை கேம்பியோன்னு வச்சுக்கிறாரு. ஏன்னா ஒரு டியூட்டராக இருக்கும்போது பியங்காவோட நெருக்கமாக பழகலாம், அவரோட மனசை கவரலான்றதுனால. அதே சமயத்தில் இதெல்லாம் பேப்டிஸாகவும் கவனியத்துக்கு வராது, ஏன்னா அவர் பாடம் சொல்லித்தராரு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வேலையால் ட்ரானியோவாக, அதாவது அவரை மாதிரி நடிக்க வச்சுருவார், இவர் தான் இது அப்படின்ற மாதிரி. இப்போ லுசென்டியோ மாதிரி ட்ரானியோ அவரோட வேலைக்காரர் இருக்கார். லுசென்டியோ கேம்பியோவா ஒரு டீச்சராக இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பெட்ரியோச்சோன்னு ஒருத்தர் அவருடைய வேலையாளான குரூமியோவோட அவர் படுவாக்கு வராரு. வெரோனாலேருந்து அவர் இங்கே வராரு. இங்கே அவரோட நண்பரான ஹொரென்ஷியோவை பார்க்குறாரு. 2 பேரும் ரொம்ப நீண்ட கால நண்பர்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதனால் நான் சும்மா ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹொரென்ஷியோக்கு உடனே தோணுது, இவன் திருமணம் பண்ணுற எண்ணத்தில் இருக்கான், நல்ல புத்திசாலியானவன், நல்ல வசதியானவன், எல்லாமே இருக்குது. அப்போது கேத்ரினுக்கு நல்ல ஒரு ஜோடியாக இருக்கும், நம்ம ஏன் இவங்க 2 பேரையும் ஜோடி சேர்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த ஐடியாவை சொல்கிறான். அதே மாதிரி ஹொரென்ஷியோ பேப்டிசா கிட்ட போய் இந்த மாதிரி அவனும் டிஸ்கரைஸ் பண்ணியிருக்கான், மியூசிக் டீச்சராக லிட்டியோ மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இப்போ லுசென்ஷியோ ஹொரென்ஷியோ இவங்க 2 பேருமே பியங்காவை டீச்சர்ஸாக, அதாவது கேம்பியோன்ற பேர்லையும் லிட்டியோன்ற பேர்லையும் டீச்சர்ஸாக, ஒருத்தர் லாட்டின் டீச்சர், ஒருத்தர் மியூசிக் டீச்சர் நெருங்க பார்க்குறாங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா, கேத்ரினா அவளுடைய அந்த அகந்தையான பேச்சு பழக்க வழக்கம்லாம் இருக்கும்போது பெட்ரிஷோ எப்படி பண்ணுறான்னா, அவள் என்ன சொன்னாலும் சரி, ஆஹா என்ன அன்பானவ, எவ்வளோ ஜென்ரலாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறது எல்லாமே நல்ல விதத்துலேயே மாற்றி 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 பேசி கேத்ரினாக்கே ஆச்சரியமாயிடுது, இவன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கிறானே, அப்போ இவனையும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளும் சரின்னு சொல்லிடுறா. ஏன்னா அவள் சந்தித்த ஆண்கள்லேயே அவளுக்கு இணையாக அவள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வேறு ஒரு கோணத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆணாக இவன் தான் இருக்கான். ஆனால் கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி பெட்ரிஷோ என்ன பண்ணிடுறான்னா, எல்லாருமே என்ன செய்யுதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த திருமணம் பண்ண ப்ரீஸ்ட்டை போட்டு அடிச்சிடறான், அங்கே இருந்த கம்யூனன் வைனை குடிச்சிடறான். அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்ச உடனே கேத்ரினா என் வீட்டில் தானே இருக்கணும், என் மனைவி என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அழிச்சின்னு வந்துடுறான். கேத்ரினாவுக்கு போகிறதுலே இஷ்டம் இல்லை. அவன் நினச்சிருந்தானா திருமணத்துக்கு அப்புறமா நம்ம அப்பா வீட்டிலே இருப்போம், எல்லா வசதியோடும் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றான். இப்போ அவங்க போன உடனே கிராமியோவும் ட்ரானியோ ஏன்னா அவங்க இப்போ ட்ரானியோ லுசென்டியோவாக வேஷம் போட்டுருக்கான். அதனால்
இப்போ பியங்காவோட திருமணத்தை அடுத்தது அவங்க அப்பா யோசிக்குவார்னு தெரியும். அதனால் ட்ரானியோ என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம கிராமியோட நிறைய டவுரி தரதா சொல்லிடலாம். அப்படி சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து லுசென்டியோக்கும் பியாங்காவுக்கும் திருமணம் ஆகிடும்னு சொல்லிட்டு லுசென்டியோ கிட்ட என்ன இருக்கோ அதை விட அதிகமாகவே சொல்லிடுறான். இதை கேட்ட பேப்டிஸாவும் சரி பரவாயில்ல இவங்க இவ்வளோ தராங்களேன்னு சொல்லிட்டு சரி உங்கள் அப்பா வர சொல்லு, அவர் வந்து நீ சொன்னதெல்லாம் அவரும் வந்து நான் தரேன்னு சொன்னார்னா பியாங்காவுக்கும் ட்ரானியோவுக்கும் அதாவது லுசென்டியோவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா லுசென்டியோ தான் ட்ரானியோவை திருமணத்தில் இதில் இருக்கான், வேஷத்தில் இருக்கான். இப்போ ட்ரானியோவுக்கு என்னென்னா அவங்க அப்பாவான வின்சென்டியோ மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ சொத்து இல்லை, அவன் இருக்கிறதா சொல்லியிருக்கான், அவ்வளோதான். இப்போ ஆமாம் நான் இவ்வளோ தரேன்னு சொல்லி திருமணம் ஆகிட்டப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு. அதே சமயத்தில் ட்ரானியோ என்ன பண்ணிடுறான்னா ஹொரென்ஷியோ கேட்கல, சிச்சி உனக்கெலாம் போய் பியாங்காலாம் ஒரு ஏத்தாளா, நீ எப்படிப்பட்டவ அது இதெல்லாம் சொல்லி ஹொரேஷியாவை அந்த திருமணம் பண்ணிக்க வேண்டிய போட்டியிலேருந்து விலக்கி விட்டுறான். இப்போ வெரோனாவில் பெட்ரோச்சா என்ன பண்ணுறான்னா அவன் மனைவியை வந்து மாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துகிறான். எப்படின்னா அவள் எதையா சாப்பிட வந்தால் சீச்சி இது நல்லாவே இல்லை, இதை போய் நீங்கள் சாப்பிட்றதா அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். ஏதாவது துணி எடுத்தாங்கன்னா எந்த துணி உங்களுடைய அழகுக்கு இந்த துணி நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டுருவான். ஒரு தொப்பினா கூட இல்லை இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றதே இல்லை, நீங்கள் எப்போ ஃபேஷனபிளானவங்கன்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன சாப்பாடு இல்லாமல் ஒரு நல்ல துணி கூட போட்டுக்க முடியாமல் பண்ணி 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 கடைசியில் அவள் எந்த நிலைமைக்கு போயிடுறான்னா இவன் என்ன சொன்னாலும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதா சரின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றிடுறான். அவன் முட்டாள்தனமாக எதாவது சொன்னால் கூட ஆமாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேத்ரின் மாறிடா. என்ன வழி இல்லை, இல்லைன்னா அவளுக்கு தெரியும், நல்லா தெரியும் அவளுக்கு சாப்பாடு கிடைக்காது, நல்ல உடை கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இப்போ வந்து பியாங்காவுக்கு திருமண ஏற்பாடு நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்களையும் அழைக்கிறாங்க. இவங்க திரும்பி வெரோனாவிலேருந்து படுவாக்கு வராங்க. வர வழியில் பார்த்தா பெட்ரோச்சியோ சூரியனை பார்த்து அது நிலவுன்றான். இவ்வளோ ஆமாங்க நிலவு தான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி வர வழியில் என்ன பண்ணுறாங்க, வின்சென்டியோ பார்க்குறாங்க. வின்சென்டியோவும் வந்து படுவாக்கு தான் வந்துட்டுருக்காரு. முதல்ல வந்து இவன் அவரை பார்த்து பெண் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஆமாங்க இது பெண் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து அவன் அவளை பார்த்து என்ன நீ ஒரு ஆணை பார்த்து பெண்ணுன்னு சொல்கிற, போய் மன்னிப்பு கேளுன்னு உடனே அவள் போய் வின்சென்டியோ கிட்ட மன்னிப்பும் கேட்குறா. அதாவது அவன் என்ன சொல்கிறானோ செய்கிற அளவுக்கு அவள் இருக்கா. இப்போ இங்கே படுவாவில் வந்து பார்த்திங்கன்னா லுசென்டியோ அண்ட் ட்ரானியோ வந்து ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீ வின்சென்டியோ நடி வந்து இந்த மாதிரி இவ்வளோ டவுரி வந்து நீ பியாங்கா வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தரேன்ற மாதிரிலாம் சொல்லிடணுன்னே அந்த ஆளும் சரின்னு சொல்லிடுறான். வந்து பேப்டிஸ்ட்டோட சொல்லிடுறான். பேப்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சரி நீ வந்து லுசென்டியோக்கிட்டே அதாவது வந்து ட்ரானியோவாக இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். ஆனால் பியங்காவுக்கு தெரிஞ்சிடுது இவங்க வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி. அதனால் அவன் என்ன பண்ணுறா, உண்மையான லுசென்டியோட ஓடி போயிடுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்கே வந்து வின்சென்டியோ வந்து படுவாக்கு வந்துடுறான். அங்கே வந்து அவர் பெடண்ட்டை பார்க்குறான். அந்த ஆள் வந்து நான் தான் லுசென்டியோடைய அப்பான்னு சொல்கிறான். இப்போ ட்ரானியோ இன்னமும் லுசென்டியோ தான் நடிச்சிட்ருக்கான், வேலைக்காரன் தானே லுசென்டியோ நடிச்சுட்டுருக்கான். அவங்க வரான். அந்த பெடண்ட்டை அவனை பார்த்து இதுதான் என் மகன் லுசென்டியோன்னு சொல்கிறான். இப்போ எல்லாமே இங்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவங்க நிஜமான வின்சென்டியோ வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணவே போயிடுறாங்க. ஆனால் அப்போ தான் உண்மையான லுசென்டியோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு எனக்கும் பியாங்காவுக்கும் திருமணம் ஆகிடுச்சின்னு சொன்ன உடனே பேப்டிஸ்டோ வின்சென்டியோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் லுசென்டியோ எல்லாத்தையுமே சொன்ன உடனே இந்த 2 தகப்பன்களும் சரி சரி உங்கள் திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்குறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஹொரென்ஷியோ வந்து பியாங்கா வேணான்னு சொல்லிட்டு போனான்னா ஒரு பணக்கார விதவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ 3 பேர் திருமணமாக இருக்காங்க. ஒன்று பியங்காவும் லுசென்ஷியாவும், இன்னொன்று வந்து ஹொரென்ஷியாவும் அவன் திருமணம் பண்ண அந்த விதவியும், அடுத்தது கேத்ரினோ பெட்ரோச்சியோ. இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் கேத்ரினா எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தா அப்படின்றது. அதனால் 3 ஆண்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்கும் போது என்னோட மனைவி தான் வந்து ரொம்ப அடக்கமானவ அன்பானவ அப்படின்ற பேச்சு வரும்போது பெட்ரோச்சியோ சொல்கிறான் சரி யாரோட மனைவி வந்து அவங்களுக்கு கணவரோட பேச்சை கேட்குறாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு சவால் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையால் வந்து மனைவியை வந்து உடனே கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம். எந்த மனைவி உடனே அடக்கமாக ஓடி வராங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையாலும் போகிறாங்க, கூப்பிட்றாங்க. இப்போ எல்லா பெண்மணிகளும் அவங்களுடைய உரையாடலில் இருக்கும்போது யாருமே வரல. ஆனால் கேத்ரினா உடனே வந்துடுறா. வந்தவளும் என்ன பண்ணுறாருன்னா இவர் சொல்கிறாரு பெட்ரோச்சியோ போய் மற்றவங்க 2 பேரோடைய மனைவியும் அழைச்சின்னு வா அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொன்ன உடனே அவள் போய் அவங்க 2 பேரையும் அழைச்சின்னு வந்துடுறான்.
எல்லாருக்குமே வந்து அப்படியே வாயடைஞ்சு போயிடுது. எப்படி இருந்த கெத்ரினா எப்படி மாறிட்டான்னு. அதுக்கப்புறம் வந்து கெத்ரினா வந்து ஏன் எல்லா மனைவியும் அவங்க கணவர் பேச்சை கேட்டுட்டு குடும்பத்தை வந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தணும் அப்படின்ற ஒரு பேச்சும் கொடுக்குறா. கடைசியில் ப்ளேயே வந்து எப்படி முடியுதுன்னா பேப்டிஸோ ஹொரென்ஷியோ லுசன்டியோ எல்லாமே வந்து பெட்ரிஷியோவை எவ்வளோ அழகாக அவளை வந்து அருமையான ஒரு மனைவியாக நீ மாற்றியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.